வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறை. ஆரம்பமாகும் தேதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அதிக அபாயம் உள்ள பகுதிகள் அடையாளம் உடன் வெளியேறுமாறு சிவப்பு எச்சரிக்கை. பல பகுதிகளில் திடீர் மின் தடை. கடல் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை, விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். கண்டி கொழும்பு வீதியில் பயணிப்பவர்களுக்கு முக்கிய தகவல். நுவரெலியா மாவட்டத்தில் மீண்டும் கனமழை, பல இடங்களில் நிலச்சரிவு அபாயம். அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு. அனர்த்தங்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. சீரற்ற வானிலையினால் உயர்தர பரீட்சை குறித்து விசேட கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். தொடரும் சீரற்ற காலநிலையினால் கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை ஒருநாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் தேதி குறித்த தகவல்கள் நிலவும் வானிலை நிலைமைகள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்ட பின்னர் இன்று மதியம் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதிகளில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாகவே கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிக அபாயமுள்ள பகுதிகளில் 16,737 குடும்பங்கள் வசித்து வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கையின் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் பேரிடர் நிலைமை குறித்து நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். கனமழை காரணமாக கண்டி மாவட்டத்தில் உள்ள உடுதும்புர, கங்கை, இகல, கோரளை மற்றும் பஸ்பாகே கோரளை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தில் உள்ள யட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அம்பகமுவ மற்றும் நோர்வுட் பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் வெளியேறுவதற்கான சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அபாயகரமான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து கவலைப்பட வேண்டும் என்றும், பாறைச்சரிவு பகுதிகளுக்கு அருகிலுள்ள கால்வாய்கள் மற்றும் வீதிகளில் இருபுறமும் கடைகளை கட்டும் மக்கள் இதுகுறித்து கவலைப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். டெட்பா புயலால் நிலச்சரிவுகள் தீவிரமடைந்த பகுதிகளில் இந்த மழையின் காரணமாக அவை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அபாயகரமான சூழ்நிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய மாகாணத்தின் பல பகுதிகள், கொழும்பின் சில பிரதேசங்கள் உட்பட ஏராளமான பிரதேசங்களில் இந்த மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதிக மழை மற்றும் கடுங்காற்று காரணமாக மின்கம்பி மீது மரங்கள் உடைந்து விழுந்த காரணத்தினால் பல பிரதேசங்களில் மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேல் சப்ரமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் சப்ரமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கடல் பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக புத்தளம் முதல் பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக புத்தளம் முதல் பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் மற்றும் இக்கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவிப்பு வரும் வரை கடல் பகுதிகளுக்குள் பயணம் செய்ய வேண்டாம் என கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனவே கடற்தொழில் மற்றும் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடுநாவ பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று காலை 6 மணிக்கு வீதி திறக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்று நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியின் கீழ் கடுநாவ பகுதியில் பாறை சரிவு ஏற்பட்டதாகவும், இதன் காரணமாக கனேதின்ன மற்றும் கடுநாவ இடையிலான வீதி பகுதியை தற்காலிகமாக மூட காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். அதன் பின்னர் வானிலை சீரடைந்ததைத் தொடர்ந்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாக
இன்று காலை 6 மணி முதல் அந்த வீதி மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சப்ரமுவ மாகாணம், கண்டிமெட்டு, நுவரெலியா மாவட்டங்களில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 அனர்த்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் நீரில் மூழ்கி ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரமும் பெய்து வரும் மழை காரணமாக பல பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளது. தொடர்ச்சியான மழையால் மலையகத்தின் பிரதான வீதிகள் பல மூடப்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நுவரெலியா மாவட்டத்தின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நோர்வோட், ஹெட்டன், நுவரெலியா, ஹொத்மலை, அம்பகமவ மற்றும் வலைப்பணி ஆகிய பிரதேசங்களில் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளன. மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தகவல்படி அவிசாவளை, ஹெட்டன், நுவரெலியா வீதியின் 32 கிலோமீட்டர் மற்றும் 66 கிலோமீட்டர் பகுதிகள், நாவலப்பட்டி, கிணகத்தென வீதி, தண்டகல, பலம்பிட்டிய, தொலஸ்பாகே வீதி உட்பட 8 பிரதான வீதிகள் நிலச்சரிவு மற்றும் மண்வீடு சரிந்து விழுந்தமையினால் முற்றாக மூடப்பட்டுள்ளன. இதனால் நுவரெலியா மாவட்டத்துக்கான போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக காசல்டி, மௌஷாக்கலை, கொத்மலை, ஓயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. மகாவலி கங்கையின் மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் கீழ்ப்பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வளிமண்டலவிய திணைக்களம் அடுத்த 24 மணி நேரத்துக்கும் நுவரெலியா மாவட்டத்தில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழைவீழ்ச்சி பதிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனால் நிலச்சரிவு மற்றும் மண்மேடு சரிவு அபாயம் மேலும் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அவசர உதவிகளுக்கு 117 என்ற அனர்த்த முகாமைத்துவ இயக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய துறையில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அலுவலகம் இன்று திறக்கப்பட உள்ளது. இதன்படி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முற்பகல் 10 மணிக்கு கொழும்பு 7 மல்யசேகர மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆணைக்குழு அலுவலகத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய பிரச்சினைகளுக்கு தேர்வுகளை வழங்குதல், அரசு ஊழியர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்துதல், புதிய தொழில்நுட்ப மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப அரசு சேவையில் எவ்வாறான கட்டமைப்பு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பன குறித்த பரிந்துரைகளை வழங்குதல் ஆகிய பொறுப்புகள் இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த நோக்கங்களை அடைவதற்காக தொழிற்சங்கங்கள், அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை கோரும் நடவடிக்கையையும் செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக தொடங்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்து உள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஹெட்டன், பொல்பெட்டிய, மொரகி ஹெனமக பகுதியில் வீடு ஒன்றின் மீது மண் சரிவு ஏற்பட்டதில் 47, 83 மற்றும் 58 வயதுடைய 3 பெண்களும் 22 வயதுடைய இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். வட்டவளை ஜான் நாந்தகம வீதியிலுள்ள மகாவலி கங்கை குறுக்காக உள்ள பாலத்தின் மீதும் பயணித்த 53 வயதுடைய நபர் ஒருவர் மகாவலி கங்கையில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். நவலப்பட்டி சோழகந்த ஜன உதான கிராமத்தில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 67 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலையை கருத்துக் கொண்டு கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் நிலவும் சீற்றமான வானிலைக்கு மத்தியில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை என்பன தொடர்பாக நாளை சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கிடையே குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. நிலவும் மழைக்கால வானிலையுடன் பரீட்சைகள் பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையுடன் அப்பகுதியில் ஏற்பட்ட நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக பரீட்சை திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து 5ஆம் தேதி சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். அங்கு இதற்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்து நாங்கள் தயாராகி வருகின்றோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் மழை குறைவான காலமாகும். பருவக்காற்று தீவிரமடைந்துள்ளமையினால் இது ஒரு தற்காலிக நிகழ்வாகும். எனவே 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பிறகு மழை சற்று குறையும். எப்படியும் பரீட்சை 10ஆம் தேதிக்கு பிறகே உள்ளது என்பதனால் அந்த நேரத்துக்குள் இந்த தாக்கம் பெருமளவில் குறைந்துவிடும் என அவர் கூறினார்.
அதே சமயம் எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பிறகு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் சூறாவளி நிலைமையின் தாக்கம் காரணமாக நாட்டில் மழையளவில் ஓரளவுக்கு அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் எனவும் அஜித் விஜயமன்ன மேலும் தெரிவித்தார். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.